நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழி 2ஆம் பத்து 4ஆம் பதிகத்தின் முதல் பாசுரத்தில் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வாணுதலே என்று பாடுகிறார். கீழ்ப்பதிகத்தில் தான் நினைத்தபடி நித்தியசூரிகளின் திரளிலே போய் சேர்ந்து அனுபவிக்க பெறாமையாலே அந்த வருத்தத்தினால் தானான தன்மை இழந்த ஆழ்வார் பராங்குச நாயகியான பெண்பாவனை எய்தி இவளின் நிலைமையைக் கண்ட இவள் தாயார் முதலான அன்பர்கள் பேசுவதாக இந்த பதிகம் அமைந்துள்ளது. ராமனை மீண்டும் ஒருமுறை கண்டுவிடலாம் என்று நந்தி கிராமத்திலேயே தங்கினவனான பரதன் போல ஒளி வீசும் நெற்றியை உடையவளான இந்த பராங்குச நாயகி கட்டுக்கடங்காத பிரிவாற்றாமையினாலே பல முறை ஓரிடத்தில் நிற்க இயலாமல் அங்கும் இங்கும் உலவியபடி அரணை ஒன்றின் அறுபட்டவால் துடிப்பது போல அவனை நினைத்து நினைத்து தளர்ந்து மனமுருகி நின்று மீண்டும் மீண்டும் அவன் பெயரையே சொல்லி அழைப்பதனால் இரண்டாம் முறை அழைத்தது முதலில் அழைத்த குரலின் ஓசையை விட சற்று குறைவாய் குயில் போல் இருக்கவே அதுவே பல கீர்த்தனங்கள் பாடுவது போல் அமைந்து அதன்பின் புலம்பி அசோகவனத்தில் சிம்சுபா விருட்சத்தின் கீழே அனுமன் கண்ட சீதையைப் போல் கண்கள் முழுவதும் நீரால் நிரம்ப பெற்று அனைத்து திசைகளிலும் அவனுடைய வருகையை பலகாலம் எதிர்பார்த்து நோக்கியபடி நரசிங்கமூர்த்தியே என்று பிரகல்லாதன் போல் கதறி அழுது அவன் வர காணாமையாலே மிகவும் வாடி நிற்கிறாள் என்று தாயார் கூறுகிறாள். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.